இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்முடைய கேரக்டரை கொஞ்சம் சரி பண்ணிக்கணும், கொஞ்சம் நம்முடைய குணங்கள் அழகாகணும். ஏன்னா நம்முடைய நம்ம என்னதான் பொறுமையாக இருக்கணும், நல்ல வார்த்தைகளை பேசணும், நிதானமாக நடக்கணும், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது, எல்லாம் ஆசைப்படுறோம். ஆனால் நம்மளால் சில நேரம் அதை ஃபாலோ பண்ண முடியறதில்லை. இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு துவா, இந்த துவாவெல்லாம் மக்கள் ஏன் மறந்துட்டாங்க? அதிகமான நேரங்கள் ஓதுவதும் இல்லை. ஆனால் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாடம் ஓதிய துவாக்கள் இது ஒரு துவாங்க. இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாக். கெட்ட குணங்கள் எல்லாத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ். எதெல்லாம் பொய் பேசுவது, திட்டுவது, அவதூறு பேசுவது, புறம் பேசுவது, அசிங்கப்படுத்தி பேசுவது, எல்லாம் என்னென்ன கெட்ட குணங்கள் இருக்குமோ எல்லாத்தை விட்டு என்னை பாதுகாத்து விடு இறைவா. வல் அஅமால், கெட்ட செயல்கள் இதெல்லாம் பாவ செயலாக இருக்குமோ ஏ டு Z சின்ன பெரிய எல்லா பாவத்தையும் பாதுகாத்து விடு. வல் அஹ்வா, மன ஆசை. நம்ம ஒரு பாவத்தை பண்ணுறோம்னா மன ஆசை தான் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. ஒருத்தனை ஏமாற்றணும்னா மனசு ஆசைப்படுது, அவனை ஏமாற்ற காசு கிடைக்கும், அவனை நம்ம ஏமாற்றலாம், அல்லது ஏதாவது ஒரு தப்பு செய்ய மனசு அப்படி ஏங்குது. அந்த கெட்ட மனதின் ஆசைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட பண்புகளை விட்டும், கெட்ட செயலை விட்டும், கெட்ட எண்ணங்களை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இறைவா, இன்னி அஊது பிக மின் முன்கராத்தில் அஹ்லாகி வல் அஅமாலி வல் அஹ்வா. அல்லாஹ் நம்முடைய குணங்களை அழகுபடுத்துவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.